ஜேஐபி ஏஎஃப்எம்இ எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கிற எல்லா பேங்கர்ஸ்க்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஷேர் கேபிட்டல், அதாவது பங்கு மூலதனம். இது கார்ப்பரேட் ஃபினான்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதோட வகைகள் என்ன, உரிமைகள் என்ன, இது எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு எல்லாத்தையும் நாம தெளிவா பார்க்கலாம் வாங்க. உங்க ஜேஏஐஐபி தேர்வுல ஷேர் கேபிட்டல் பத்தின எந்த கேள்வி வந்தாலும் அசால்ட்டா பதில் சொல்ல ரெடியா? வாங்க, எக்ஸாம்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல்ல நாம பார்க்க போறது ஷேர் கேபிட்டல் த ஃபவுண்டேஷன். அதாவது இதோட அஸ்திவாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். அப்போ இந்த ஷேர் கேபிட்டல்னா என்ன? ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு கம்பெனி இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க பங்குகளை, அதாவது ஷேர்ஸை கொடுத்து அது மூலமா ஃபண்ட்ஸ் திரட்டுறது தான் ஷேர் கேபிட்டல். இத கம்பெனிகள் சட்டம் 2013 செக்ஷன் 43க்கு கீழே வருது. இந்த செக்ஷன் நம்பர் முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது ஈக்விட்டி வெர்சஸ் பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அதாவது ஒரு கம்பெனியோட மூலதனத்தோட ரெண்டு முக்கியமான தூண்கள் இதுதாங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு இப்ப நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுல முதல்ல இருக்கிறது ஈக்விட்டி ஷேர்ஸ். இவங்கள தான் நாம கம்பெனியோட உண்மையான ஓனர்ஸ்னு சொல்லுவோம். ஓனர்ஸுங்கிறதால லாபம் வந்தா நிறைய கிடைக்கும், அதே சமயம் நஷ்டம் வந்தா ரிஸ்க்கும் அதிகம். ரெண்டாவது பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இவங்களுக்கு சில முன்னுரிமைகள் இருக்கு. டிவிடெண்ட் வாங்குறதுலயும் சரி, கம்பெனியை க்ளோஸ் பண்ணும்போது பணத்தை திரும்ப வாங்குறதுலயும் சரி, இவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதனால ரிஸ்க் கம்மி, வருமானமும் மோட்டா ஃபிக்ஸ்டா இருக்கும். இப்ப இந்த டேபிள பாருங்களேன், இது எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். கோர் ரோல்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டிங்கிறது ஓனர்ஷிப், பிரெஃபரன்ஸ்ங்கிறது சில ஸ்பெஷல் ரைட்ஸ் மட்டும்தான். டிவிடெண்ட் ரைட்ஸ்ல பிரெஃபரன்ஸ்க்கு ஃபிக்ஸ்டு ரேட்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஈக்விட்டிக்கு கிடைக்கும். அதே போல கேபிட்டல் ரீபேமெண்ட், அதாவது கம்பெனியை கலைக்கும் போது பணத்தை திரும்ப கொடுக்கறதுல பிரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் முதலிடம். இதனால தான் ஈக்விட்டில ரிஸ்க் அதிகம், பிரெஃபரன்ஸ்ல ரிஸ்க் குறைவு. சிம்பிள். சரி, இப்ப நம்ம பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அடுத்த செக்ஷன் டீகோடிங் பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். தேர்வு கண்ணோட்டத்துல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய 4 முக்கியமான வகைப்பாடுகளை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல பார்க்குற மாதிரி பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸை 4 ஜோடிகளா பிரிக்கலாம். 1 கியூமுலேட்டிவ் மற்றும் நான் கியூமுலேட்டிவ், 2 ரீடிமபிள் மற்றும் இர்ரீடிமபிள், 3 பார்ட்டிசிபேட்டிங் மற்றும் நான் பார்ட்டிசிபேட்டிங், கடைசியா கன்வெர்ட்டபிள் மற்றும் நான் கன்வெர்ட்டபிள். இது ஒவ்வொன்றும் என்னன்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். முதல்ல கியூமுலேட்டிவ் மற்றும் நான் கியூமுலேட்டிவ். ஒருவேளை கம்பெனிக்கு லாபம் இல்லாததால ஒரு வருஷம் டிவிடெண்ட் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. கியூமுலேட்டிவ் ஷேர்ஸா இருந்தா அந்த கொடுக்காத டிவிடெண்ட் அப்படியே பாக்கியா சேர்ந்துக்கும். அடுத்த வருஷம் லாபம் வரும்போது அந்த பாக்கியம் சேர்த்து கொடுப்பாங்க. ஆனா அதுவே நான் கியூமுலேட்டிவ் ஷேர்ஸா இருந்தா அந்த வருஷத்தோட டிவிடெண்ட் அவ்வளோதான், திரும்ப கிடைக்காது, காலி. அடுத்து ரிடீமபிள் மற்றும் இர்ரிடீமபிள். ரிடீமபிள் பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் கம்பெனியே அந்த ஷேர்ஸை திரும்ப காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனா இர்ரிடீமபிள் ஷேர்ஸ், அதாவது கம்பெனி திரும்ப வாங்கவே முடியாத பங்குகள், இந்தியாவில் கம்பெனிகள் சட்டம் 2013 படி தடை செய்யப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஒரு ஜேஐஐபி எக்ஸாம் அலர்ட். இந்தியாவில் எந்த கம்பெனி பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வெளியிட்டாலும் அதை கண்டிப்பா 20 வருஷத்துக்குள்ள திரும்ப வாங்கியாகணும். இதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கம்பெனிகளுக்கு மட்டும் ஒரு சின்ன விதிவிலக்கு. அவங்களுக்கு 30 வருஷம் வரைக்கும் டைம் இருக்கு. அடுத்த ஜோடி பார்ட்டிசிபேட்டிங் மற்றும் நான் பார்ட்டிசிபேட்டிங் ஷேர்ஸ். பார்ட்டிசிபேட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் போக கம்பெனியோட எக்ஸ்ட்ரா லாபத்திலையும் ஒரு பங்கு கிடைக்கும். ஆனா நான் பார்ட்டிசிபேட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த உரிமை கிடையாது. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு ஷேர் என்ன வகைன்னு மென்ஷன் பண்ணலைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நான் பார்ட்டிசிபேட்டிங் ஷேரா தான் கருதப்படும். கடைசியா கன்வெர்ட்டிபிள் பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இந்த ஷேர்ஸை வச்சிருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க ஷேர்ஸை ஈக்விட்டி ஷேர்ஸா மாத்திக்க முடியும். இதனால என்ன பெனிஃபிட்னா, ஆரம்பத்துல பிரிஃபரன்ஸ் ஷேரா வச்சுக்கிட்டு ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் வாங்கலாம். கம்பெனி நல்லா வளர்ந்ததும் அதை ஈக்விட்டி ஷேரா மாத்தி பெரிய லாபம் பார்க்கவும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். இது ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி. சூப்பர். இப்போ நாம ஒரு கம்பெனியோட கேபிட்டலோட முழு சைக்கிளையும் பார்க்க போறோம். அதாவது த கேபிட்டல் லைஃப் சைக்கிள். ஒரு மூலதனம் ஆத்தரைஸ் கேபிட்டல்ல ஆரம்பிச்சு எப்படி பெய்ட் அப் கேபிட்டல் வரைக்கும் போகுதுங்கிற அந்த பயணத்தை இப்ப பார்க்கலாம். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். முதல்ல ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். இதுதான் ஒரு கம்பெனி சட்டப்படி அதிகபட்சமா எவ்வளவு மூலதனம் திரட்டலாம்ங்கிற லிமிட். அதுல இருந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்றது இஷ்யூட் கேபிட்டல். மக்கள் வாங்க சம்மதிச்சது சப்ஸ்கிரைப்ட் கேபிட்டல். கம்பெனி அதிலிருந்து பணம் கேட்டு கால் பண்றது கால்ட் அப் கேபிட்டல். கடைசியா ஷேர் ஹோல்டர்ஸ் உண்மையிலேயே கட்டின பணம் தான் பெய்ட் அப் கேபிட்டல். இந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இஷ்யூடு கேபிட்டல் எப்பவுமே ஆத்தரைஸ்டு கேபிட்டலுக்கு ஈக்குவலாவோ அல்லது அதை விட கம்மியாவோ தான் இருக்கும்.
அதே மாதிரி சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் இஷ்யூடு கேபிட்டலை விட அதிகமாக இருக்க முடியாது. இந்த ஆர்டரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலிருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைனல் சம்மரி பார்த்துடலாம். JAIIB எக்ஸாம் ஃபைனல் சம்மரி. பேப்பர் 3க்கு நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் இதோ. 3 விஷயத்தை மட்டும் நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. 1. சட்ட விதிகள். கம்பெனிகள் சட்டத்தோட செக்ஷன் 43 மற்றும் 55I ரொம்ப முக்கியம். 2. டிஃபால்ட் விதிகள். பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எதுவுமே சொல்லலைனா அது கியூமுலேட்டிவ் மற்றும் நான் பார்ட்டிசிபேட்டிங். 3. ஸ்பெஷல் ரூல், அந்த 20 வருஷத்துக்குள்ள திரும்ப வாங்கணுங்கிற ரூல். எக்ஸாம்ல உங்களை ட்விஸ்ட் பண்றதுக்காக இந்த கேள்வியை கேட்கலாம். அதுதான் நான் வோட்டிங் எக்விட்டி ஷேர்ஸ். பேர்ல இருக்கிற மாதிரியே இதுக்கு ஓட்டு போடுற உரிமை கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா நார்மல் ஈக்விட்டி ஷேர்ஸை விட அதிகமான டிவிடெண்ட் கொடுத்தே ஆகணும். இதுல இன்னொரு கண்டிஷன், கம்பெனியோட மொத்த பெய்டப் கேபிட்டல்ல 25%க்கு மேல இந்த வகை ஷேர்ஸ் இருக்கவே கூடாது. நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம பார்த்த இந்த ஷேர் வகைகள்ல ஒரு இன்வெஸ்டருக்கு எதுல ரொம்ப அதிகமான ரிஸ்க் இருக்கு, ஏன்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க JAIIB தேர்வுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.